பொதுவாகவே விஷங்கிற பேரை கேட்டாலே 10 அடி தள்ளி போகிறவங்க தானே நம்ம எல்லாருமே. யாருக்கு தான் விஷம்னா பிடிக்க போகுது? சொல்லப்போனால் சயின்டிஸ்ட்டுமே ரிசர்ச் பண்ணணும்னா பயங்கர ப்ரிகாஷனோட பண்ணுவாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் 9 வகையான விஷத்தை கையில் தொட்டு ஒரு பெரிய சிலையை செஞ்சுருக்காரு. அந்த சிலையில் இருந்து வரக்கூடிய பொருளும் நம்மளை வந்து குணப்படுத்தும். விஷத்தை வச்சு செஞ்ச ஒரு சிலை, அந்த சிலைமையிலேருந்து விழுகக்கூடிய பாலோ பஞ்சாமிர்தமோ கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது நம்மளை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்பை வந்துட்டு குணப்படுத்துது, நம்மளோட வியாதியை க்யூர் ஆக்குதுன்னா இது எந்த டெக்னாலஜின்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை. பண்ணது நம்மளோட போகர் தான், ஒரு தமிழ் சித்தர். எந்த சிலைன்னு கேட்டால் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகன் சிலை. இப்போ வரைக்கும் யாருமே அந்த முருகன் சிலையை ரிசர்ச் பண்ணவே முடியாது, பண்ண விட மாட்டாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நவபாஷணத்தால் செஞ்சார். 9 டெட்லியான பாய்சனை வச்சு பண்ணது தான் இந்த பழனிமலை முருகனோட சிலை. அந்த சிலையிலேருந்து விழுகக்கூடிய பாலாக இருக்கட்டும், பஞ்சாமிர்தமாக இருக்கட்டும், எல்லாமே மருத்துவ பொருள். நீங்கள் சாப்பிடுங்க குணமாயிருன்னு சொல்கிறாங்க. ஒரு சித்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி விஷத்தை மருந்தாக்கி நமக்கு கொடுத்துருக்காரு. பட் இது எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்டால் எனக்கே லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக சொன்னேன். மேற்கொண்டு இந்த சித்தரை பற்றி படிக்கும்போது எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு. என்னால் ஆர்வத்தை அடக்க முடியலையா, அதனால் நிறைய டாபிக் படிச்சிட்டேன். போக போக எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.